கண்ணாடியில் அதை பற்றி அப்புறம் பேசலாம். காலேஜ்க்கு ஏன் போகலன்னு சொல்லு. போகணும்னு தோணலை. பாடம் எடுத்து போர் அடிச்சிச்சா? வாழ்க்கை படம் சலிச்சிருச்சு. அம்மா இப்போ அதெல்லாம் எதுக்கு? அந்த கயிறு அதுக்கு தானா? அது உனக்கா இல்லை சிவராம்கா? திரும்ப திரும்ப அதே கேட்காத. நீ திரும்ப திரும்ப அதே தானே பண்ணுற. உனக்கு புரியலையா? லெட்ஸ் மேக் இட் சிம்பிள். ஒரு கேம் விளையாடிக்கிட்டே பேசலாம். ம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது உன்னோட ஃபீலிங் மட்டும்தான். ஆனால் ஃபேக்ட் உண்மையிலேயே வேற. வாட் எவர், நான் முடிவை எடுத்துட்டேன். ஒருவேளை அது சொல்யூஷனா இல்லைன்னா? உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கா? இதான். இதுவா? எப்படி? சில உண்மைகள் உனக்கு புரியணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற பொய்களை புரிஞ்சுக்கணும். என்ன ரூல்ஸ்? லைஃப்பில் வாழ ரூல்ஸ் கிடையாது. ஒன்று ஏமாற்றணும், இல்லை ஏமாறாமல் வாழணும். பட் அடுத்தவங்களை பொறுத்து பிஹேவ் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான். என் ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி நீ பிஹேவ் பண்ணணும். என் காயின் பக்கத்தில் உன் காயினை வைக்கணும். என் காயின் கலரை நீ மாற்றணும். சிம்பிள். பட் த கீ பாயிண்ட், முதல்ல யார் மாற்றுறாங்கன்றதை விட லாஸ்ட்டில் யார் அதிகமாக மாற்றிருக்காங்கன்றது தான் முக்கியம். பிளாக் அண்ட் ஒயிட் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற நல்லது கெட்டதுக்கான சிம்பிள். எப்போ எப்படி வேணாலும் மாறலாம். இந்த கேமில் நடக்க போகிறது அதுதான். எந்த கலர் எடுக்க போகிற? டார்க்கில் இருக்கல்ல, ஒயிட் எடுத்துக்கோ. முதல்ல யாரு? வெளிச்சம் இல்லைனா என்ன ஆகும்? இருட்டு. அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்ட். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன? நான் எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டேன். விளையாட்டில் தான் எல்லாம் புரியும்னு. ஆடு. இப்போ சொல்லு, ஏன் தூக்கு போட்டுக்கணும்னு நினைக்கிற? இந்த சொசைட்டி எனக்கு செட் ஆகல. இந்த பிரச்சனை உனக்கா சிவராம்கா? இதே கேள்வி எத்தனை தடவை கேட்ப? உனக்கு பதில் தெரிகிற வரைக்கும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாது. ட்ரஸ்ட் மீ. எல்லாரையும் நம்பி தான் இந்த நிலைமையில இருக்கேன் நான். உனக்கு லைஃப் புரியல. ஹியூமன் ரிலேஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் எக்கனாமிக்கல் ரிலேஷன்ஸ். அதனால தான் வேதாவும் என்னை விட்டுட்டு போயிட்டா. அவ போனது தப்புன்றியா? கண்டிப்பா. எப்படி? அது எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது. உண்மையாவே உனக்கு தெரியாது. நான் ப்ரொஃபஸருங்கிறத மறந்துடாத. சரி சொல்லு, வேதா அதுக்கு போனா உன் மேல இருக்கிற கோவத்தாலையா, பொண்ணு மேல இருக்கிற பாசத்தாலையா? ரெண்டும் இல்லை. மூணாவது என்ன இருக்கு? என் கூட லைஃப் ஹாப்பியா இல்லைன்னு சொன்னா, செக்யூரிட்டி இல்லைன்னா, ஃபியூச்சர்ல கேரண்டி இல்லைன்னா. அதான் உண்மை நினைக்கிறியா? அவ அதுதான் உண்மை நினைக்கிறா. அப்ப எது உண்மை? நான் ஏமாந்துட்டு இருக்கிறது தான் உண்மை. என் மேல காதல் போயிடுச்சுங்கிறது தான் உண்மை. காதல் இல்லாம தான் உன் கூட குழந்தை பெற்றுக்கிட்டாளா? அது காதல் தேவையில்லை. 2 பேரும் சேர்ந்தா போதும். அது உன்னோட ஃபீலிங். தெரியாம பேசாத. அப்ப புரியுற மாதிரி சொல்லு. உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? சிவராமுக்கு தேவைன்றதால. Crazy. I was born with a silver spoon.
பட் மை brought-up wasn't on a better process. என்ன சொல்ற? ஒன்றா ரெண்டா, பசின்னு ஒருத்தன், பஞ்சம்னு ஒருத்தன், இப்படி ஒவ்வொருத்தனும் அடுத்தவனை பயன்படுத்திக்க தான் இருக்கான். கடைசியில் வேதாவும் அப்படித்தான். சிவராம், வாசு வந்திருக்காரு. ஏ வாசு, உக்காரு. எப்படி இருக்க? குட் அண்ணா, நீங்க? குட். அது அண்ணா, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓ கூல். என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு. ஆல்ரெடி நிறைய பக்கம் ட்ரை பண்ணிட்டேண்ணா, ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தான். ஷோர். எவ்வளோ வேணும்? ஒரு 5 crores. 5 crores-ஆ? அவ்வளோ லிக்விட் கேஷ்னா இப்போ? நான் லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேண்ணா. கேரண்டி கேட்குறாங்க. ஸோ ஏதாவது கேரண்டி கொடுத்தா? யா, தட் ஒர்க்ஸ். நான் லேண்ட் பேப்பர் செக்யூரிட்டி கொடுக்குறேன். பேப்பர் ஒர்க்கை ரெடி பண்ணிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் அப்போ போய் அதுக்கான வேலையெல்லாம் all the பார்க்குறேன். best. நான் வரேண்ணே. நான் போயிட்டு வரேன். இங்க பாரு, இவனுக்கு வாங்க தெரிஞ்சிருந்தா நானே கட்டி கொடுத்துருப்பேன். ஆனா அவனுக்கு கொடுக்கறது தான் தெரியும். ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியா? கேட்டா உடனே கொடுத்துருவியா? என்ன பிசினஸ், எப்ப தருவ, எப்படி தருவேன்னு இதெல்லாம் கேட்க மாட்டியா? அவன் என் தம்பி வேதா. நல்லது பண்றவங்களுக்கு கெட்டது தெரியாது, ஏமாத்துறவங்க கிட்ட நல்லது இருக்காது. எங்க அப்பா சொன்னதை கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணிடாத. ஹலோ சிவராம். ஹலோ சார், காஃபி போட்டுப்பா. ஓகே. இல்லை, அதெல்லாம் வேண்டாம்மா. உன்னோட சித்தப்பா கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. சொத்துல சரிபாதி வேணுங்கிறாரு. இந்த நேரத்தில் உன்னோட பேரண்ட்ஸ் இல்லைங்கிறது ஒரு குறை தான். ஆனால் நோ ப்ராப்ளம். அது பரம்பரையாக வந்த சொத்து இல்லை, உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துன்னு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா நாளைக்கு ஃபைல் ரெடி பண்ணிடலாம். வேண்டாம் சார், எனக்கு பணத்தை விட மனுஷங்க தான் முக்கியம்.